கிரிப்டோ கரன்சியில் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு காயின் சொல்லுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ரெண்டு காயின் லாங் டைமுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் பிட்காயின் அண்ட் எத்தூரியம் மட்டும்தான். அதுக்காக ரெண்டு மட்டும்தான் பெஸ்ட்டான காயின், அதை தாண்டி வேறு பெஸ்ட்டான காயின் இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. நிறைய நல்ல காயின்கள் இருக்குது. ஆனால் அதை நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படி நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ணலைங்கிறதுக்காக பிட்காயின் எத்தூரியம் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன், மற்ற எந்த கோயின்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலையான்னு கேட்டால் இல்லை. நான் பிட்காயின் எத்தூரியத்தை தாண்டி வேறு நிறைய கோயினில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பப்ளிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பிட்காயின் எத்தூரியத்தை மட்டும்தான். ஏன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வாலட்டிலான மார்க்கெட். ஓகே, ஸோ பிஎம் மார்க்கெட் புல் மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு தரம் பிஎம் மார்க்கெட் வந்து ஒரு தரம் புல் மார்க்கெட் வரல. சின்ன கரெக்ஷன், சின்ன அப் ட்ரெண்டுகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி கோயினுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு ப்ராஜெக்ட், ஒவ்வொரு டீம் இருக்கும். அந்த கம்பெனி, அந்த ப்ராஜெக்ட், அந்த டீம் என்ன செய்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த கிரிப்டோ கரன்சியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ப்ளஸ் மார்க்கெட் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஜஸ்ட் மார்க்கெட் கண்டிஷன்லேயே கிரிப்டோ கரன்சி கோயின்கள் டிபெண்ட் ஆகிருக்குமான்னு கேட்டால் இல்லை. மார்க்கெட் கண்டிஷனில் ஒரு 50% சொன்னால் அடுத்தது அந்த கோயின்ட ஃபண்டமெண்டல்ஸில் இருக்குது மற்ற 50%. ஸோ இப்போ நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுற விதமும் இன்னொரு ஆள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுற விதமும் வித்தியாசம். சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த கம்பெனி, அந்த கோயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, டோக்கனமிக்ஸ் என்ன, ஃபவுண்டர்ஸ் யார், டீம், பாஸ்ட் ப்ராஜெக்டுகளோட சக்ஸஸ் என்ன, அடுத்தது அதோட டோக்கனமிக்ஸில் இப்போ எவ்வளோ கரண்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ சப்ளை இதில் இருக்குது, இன்னும் எவ்வளோ வாரத்துக்கு இருக்குது, ஃபிக்ஸ் சப்ளையா இல்லை கண்டினியூஸ் சப்ளை வச்சிருக்காங்களா, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதா, என்ன மாதிரி சீட் ரவுண்ட்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்தை நீங்கள் உள்ளுக்கு அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசிடின்னு சொல்லி ஒரு முறையில் அனலைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு மாதிரி அதை அனலைஸ் பண்ணுவாங்க. இட் டோட்டலி ஒவ்வொரு ஆக்களுக்கும் வித்தியாசப்படும் அனலைசிஸ். நான் ஏபிசிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு நான் அனலைஸ் பண்ணி ஒரு கோயினை நான் நல்ல கோயின் சொல்லி நான் முடிவு எடுக்கணும்னா, இன்னொரு ஆள் இஎஃப்ஜின்னு சொல்லி இன்னொரு வகையான அனாலிசிஸ் மேட்டை வச்சு அவர் என்ன எடுப்பாருன்னா அந்த கோயின் நல்ல கோயின் இல்லைன்னு சொல்லி முடிவு எடுப்பார். அதுக்காக இப்போ நான் எடுத்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிள்ளையான்றட்டா இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் சரி. அவர் எடுத்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிள்ளையான்றட்டா அது இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அது சரி. அப்போ எதுதான் இது ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆன்சர்னு கேட்டால் அப்படி யாருமே டிரெக்டாக ஒன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு கோயின் இது பெஸ்ட்ன்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது. பெஸ்ட்டுன்னு சொல்லி சொன்ன நிறைய கோயின் டாப் 10க்குள்ள கோயின் மார்க்கெட் கேப்ல இருந்த கோயின் இன்றைக்கு டாப் 100ல கூட இல்லாமல் அப்படியே இல்லாமல் போயிருக்கு நிறைய. ஓகே, நல்ல உதாரணம் எஃப்டிஎக்ஸோட எஃப்டிடி கோயின், அடுத்தது லூனாங்கிற கோயின் எல்லாம் அப்படி தான் நடந்துக்கு. ஓகே, அவங்கெல்லாம் டாப் 10க்குள்ள இருந்த கோயின் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இல்லை, அவங்க பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கோயின் நல்ல பெஸ்ட் கோயின்னு சொல்லி நான் அனலைசிஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் என்ன நம்பி போய் நீங்கள் அந்த கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு அந்த கோயின்ட டீமில் நடந்த ஒரு பிரச்சனையால், அந்த கோயினுக்குள்ளே வந்த ஒரு பிரச்சனையால் என்ன வேணா நடக்கலாம். எஃப்டிஎக்ஸுங்கிறது மக்களோட கஸ்டமர்ஸோட ஃபண்ட் எடுத்து விளையாடிட்டாங்க. ஓகே, அதனால அது பேங்க்ரப்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி லூனாங்கிறது ஒரு மார்க்கெட் மெனிப்புலேட் பண்ணி அந்த கோயினை கிராஷ் பண்ண வச்சு அப்படியே அது ஸ்னோபால் எஃபெக்ட் ஆகி அது கிராஷ் ஆகிடுங்க. ஓகே, லாஸ்ட் பிஎம் மார்க்கெட்டில் என்ன வேணா நடக்கலாம். பட் நான் ஏங்கிற ஒரு கோயினை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கோயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு அந்த கோயினுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையால் அந்த கோயின் கிராஷ் ஆகி அந்த கோயின் இல்லாமல் ஆகணும்னா நாளைக்கு நீங்கள் வந்து நன்றி இல்லாமல் எனக்கு நேசுவீங்க. ஓகே, அதான் மனிதன்ட புத்தி. ஸோ அதனால் ஆனால் நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி நீங்கள் ஒரு கோயினை வாங்கிட்டுப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அதில் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு நம்பிக்கணும். ஓகே, நான் இந்த ஃபேக்டரில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணேன், ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த பிரச்சனை எந்த இதுக்கு என்ன கணிப்புக்கு அப்பாற்பட்டது, இது உள்ளுக்கு நடந்த இதால் நடந்துட்டு. ஸோ இட்ஸ் ஓகே, நான் செஞ்ச ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இந்த பிள்ளையும் இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்கள் பிள்ளையாவே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, நான் பிள்ளை விட்டுட்டு அந்த விஷயத்தில் இனி ஃபியூச்சரில் நான் பிள்ளை விட மாட்டேன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அடுத்தவண்ட அதே கேட்டு போய் கிரிப்டோ வாங்குவீங்கன்னா நாளைக்கு அநியாயமாக உங்களுக்கும் கவலை வந்து அடுத்தவங்க சும்மா ஏசி தருவீங்க. ஸோ அதனால் நான் அடுத்தாக்கள்கிட்ட கற்று இன்னும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண அந்த 2 கோயின் மட்டும்தான், அது மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். இல்லை, நிறைய கோயினில் நான் ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் பப்ளிக்காக எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் தான் பண்ணணும். அடுத்தாக்கள்கிட்ட கேட்டு நீங்கள் செய்வீங்கன்னா இப்போ உங்களுக்கு வழங்க வேண்டாம். இப்போ நல்லா தான் இருக்கும். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு, அந்த டிக்டாக்கர் சொல்கிறாரு, அந்த யூடியூபர் சொல்கிறாரு என்று சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால்
நாளைக்கு பிரச்சனை வரக்குள்ள பிஎம் மார்க்கெட் பெரிய ப்ரூட்டல் பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே போகக்குள்ள தான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச மடத்தனம் உங்களுக்கு விளங்கும். இப்போ புதுசாக கிரிப்டோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நான் கதைக்கிற விஷயம் உங்களுக்கு கடைசி வரையும் விளங்காது. நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை பற்றி என்ன நினைங்க, நீங்கள் அடுத்தாக்கள்கிட்ட கேட்டு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அல்லது நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு கிரிப்டோ பேசிக்லேருந்து படித்து 14 வழியில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுள்ளன்னு சொன்னாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரேடிங்கில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட்டுகளை எப்படி செய்கிறங்கிற விஷயங்களை படிக்கணும்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் எல்லாத்தையுமே டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.